வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன்கள் முழுவதும் எந்த அளவுக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்க என்பன பற்றி ஒரு முழுமையான அலசல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிக பெரிய ஒரு அறிவிப்பு வர இருக்கு. என்ன அந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அரசு வெளியிடக்கூடிய அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்பன பற்றியும், யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தும் என்பன பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட 45,000 கோடி மக்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 8 வங்கிகளுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்றத கிளியர் கட்டாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. ஸோ மக்களே, சொன்னபடி செஞ்சுட்டு போகிறாங்க. தமிழக அரசு 5 சவரன் வரை இருக்கிற பவுனுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை உடனடியாக வழங்கியிருக்காங்க. ஸோ நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய அரசாணையை வெளியிட நிலையில் அந்த நகைக்கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட உள்ளதுங்க. 6,000 கோடி நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். கடந்த 2021 நடந்த நகைக்கடன் தள்ளுபடி தேர்தலில் இந்த அறிவிப்பை கொடுத்து மக்களை கவர்ந்துட்டாங்க. இப்போ 2026 தேர்தல் வரவிருக்கு. தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி மிகப்பெரிய அளவில் ஒரு பிடிக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன்களை பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன்கள் 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தமிழக அரசால் அரசாணை வெளியிட்டது போல இப்போ இந்த 2026 ஆண்டில் தமிழக அரசு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை அரசு தரப்புலேருந்து வழங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது இருக்கிறாங்க. 5 சவரன் வரையிலான கூட்டுறவு தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் 51 விவரங்கள் பயனாளிகளிலிருந்து தமிழ்நாடு அரசு பெறப்பட்டது. இதன் அடிப்படையில் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 சவரன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 3 அறிவிப்பிட்டார். தேர்தலின் பொழுது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 தேர்தலில் திமுக அரசு ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்குறுதிகள் ஒன்றை கொடுக்க போகிறாங்க. ஸோ 2026 மீண்டும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு, ஒரு மாபெரும் அறிவிப்பை தமிழக அரசு அறிவிக்க போகிறாங்க மக்களே. ஸோ இதற்காக உங்களை நீங்களே இப்பொழுதிருந்தே தயார்படுத்திக்கோங்க. 2026 நகைக்கடன் தள்ளுபடி கொண்டான ஒரு வெளிப்படை தன்மையான பட்டியலை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரெடியாக இருக்கவங்க மக்களே. தங்க நகைக்கடன்களை உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் கிடைக்கும். ஸோ அதோடைய நகைக்கடன் வாங்கிறதுக்கு ஒரு டெட்லைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த பிப்ரவரி 20 வரைக்கும் தான் டெட்லைன். அதன் பிறகு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படப்பட்டால் நகைக்கடன் தள்ளுபடி அதற்கு பிறகு செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி குறிப்பாக வரலாம். ஸோ அதனால் இந்த டெட்லைனுக்குள்ளார நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் உங்களுடைய நகைக்கடன்களை உடனடியாக பெற்று வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மக்களே. ஸோ அதனால் நகைக்கடன்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற மாதிரி நகைக்கடன்கள். ஸோ இந்த டைம் நகையோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 1,20,000 போகிறதுனால ஸோ வருங்காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 சவரனுக்குள்ளே கூட நகைக்கடன் தள்ளுபடி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் வர இருக்குது. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இப்போ இந்த நகைக்கடனை வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.